பஞ்சாபில் பட்டப்பகலில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி முனையில் வழிப்பறி செய்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? வீட்டின் அருகே தள்ளுவண்டிக்காரர்களிடம் காய்கறி வாங்குவதற்காக நின்றிருந்த பெண்ணை துரத்தி வலுக்கட்டாயமாக செயின் பறித்த காட்சிதான் இது. தப்பியோட முயற்சித்தவரை துப்பாக்கி மற்றும் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி அட்டூழியம் செய்த கைகளுக்கு கைகாப்பு போடப்படுமா? பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் மக்கள் நடமாட்டம் அதிகம். தள்ளுவண்டிக்காரர் ஒருவர் காய்கறி விற்று கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவரின் சத்தம் கேட்டு பெண் ஒருவர் காய்கறி வாங்குவதற்காக சென்றுள்ளார். காய்கறி வாங்குவதற்கு பேரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது முகமூடி அணிந்தபடி 3 பேர் ஒரே பைக்கில் வந்துள்ளனர். அவர்கள் நெருங்கி வந்ததும் ஆபத்தை உணர்ந்த பெண் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். உடனே பைக்கில் இருந்து இறங்கிய இருவர் பெண்ணை துரத்தி உள்ளனர். இனி தப்பிக்க முடியாது என்று நினைத்த பெண் அதிர்ச்சியில் மறைந்து நின்றுள்ளார். ஆனால் விடாமல் துரத்திய இருவர் பட்டாக்கத்தி மற்றும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி உள்ளனர். இதனால் உயிர் பயத்தில் செயின் போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் பெண் தப்பியோடாமல் நின்றுள்ளார். அடுத்த கணமே அவரின் கழுத்தில் இருந்து செயினை அறுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் தப்பியோடினர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் துப்பாக்கி முனையில் பெண்ணிடம் செயின் பறித்த சம்பவம் லூதியானாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.